மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் காவல் தெய்வமாக அருள் பாலிக்கும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவிலில் தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக அகிலா, வருடத்தில் 365 நாட்களுமே விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய ஒரு நகர் என்றால் அது மதுரை மாநகர் தான். மதுரை மாநகரிலிருந்து சற்று ஏறக்குறைய 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதுதான் அழகர்மலையிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கக்கூடிய கள்ளழக பெருமாள். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றை நோக்கி அவர் எழுந்து வரக்கூடிய நிகழ்வின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரை தரிசிக்க கூடி வருவதன் வேளையிலே தற்போது மார்கழி மாதம் மற்றும் விடுமுறை என்பதால், அரையாண்டு விடுமுறை என்பதாலும் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வரக்கூடிய வேளையிலே காலை முதலாக, அதாவது காலை 5 மணி முதலாகவே 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவிலிலே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய வேளையில் 10 ரூபாய் தரிசனம் மற்றும் இலவச தரிசனத்திலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே திறக்கப்படக்கூடிய அந்த 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவிலிலே பக்தர்கள் விரதம் இருந்து வரக்கூடிய பக்தர்களும் பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய பக்தர்களும் வந்திருந்து வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று மலேசியா உள்ளிட்ட பெருநகரங்களிலே வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் இங்கே அதிகரித்து வரக்கூடிய வேளையிலே விடுமுறை தினம் என்பதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ணசுவாமியை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.